ஹாய்! நேத்து எடுத்த வீடியோ தான் இது. ஏபிசி ஜூஸோட தான் என்னோட டேவ நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோல ஒரு சூப்பரான முருகர் கோயில் ஹிஸ்ட்ரியும், அன்னைக்கு ஈவினிங் எங்களுக்கு எப்படி இருந்ததையும் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங்கே என்னோட மாமியார் கால் பண்ணி, "இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிமா கண்டிப்பா சாமி கும்பிடணும்" அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முந்தின நாள் வச்ச சாதம் இருந்தது. அதையே நாங்கள் காலையில் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. கட் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக சாப்பிடலாம். அண்ட் 11 மாதிரி எங்கள் மாமா கிட்ட கொண்டு போயிட்டு இந்த கிர்னி பழத்தை கொடுத்தேன். அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு, எல்லாருக்குமே இந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில். ஸோ நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி குடித்தோம். லஞ்சுக்கு என்ன செய்யலான்னு என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். அவங்களுக்கு நெய் சாதமும் கோபி மஞ்சூரியனும் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்தேன். ரெண்டுமே சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. என்னை ரொம்பவே பாராட்டினாங்க என் ஹஸ்பண்ட். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் ஒரு 6:30 போல் வீட்டில் சாமியை கும்பிட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எந்த கோயிலுக்கு நான் போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூரில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, நீங்கள் 84 ஸ்டெப்ஸை ஏறி போகலாம். அப்படி இல்லைன்னா பின்னாடி பக்கம் வெஹிக்கிள் போகிற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக தான் போயிருந்தோம். இந்த கோயிலில் முருகர் சூரனை வதம் செஞ்சுட்டு இந்த மலையில் தங்கினதாக தான் புராணங்களில் சொல்கிறாங்க. வள்ளி தேவயானையோடு சேர்ந்து வடக்கு நோக்கி நமக்கு காட்சி கொடுக்குறாரு. ஆனால் வள்ளி தேவயானையோடு சேர்ந்து இவரை கருவறையில் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒன்று வள்ளியோட பார்க்கலாம், இல்லைனா தேவயானையோட பார்க்கலாம். அப்படி தான் இந்த கருவறை செட்டப் இருக்குது. இந்த மலையில் முருகர் சிவனை நினச்சி தவமும் பண்ணியிருக்காரு. அந்த சிவனோட பேர் கந்தரீஸ்வரர். இவருக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, கந்தனால் செய்யப்பட்டவர் அப்படிங்கிறதுனால கந்தரீஸ்வரர்ன்ற பேரும் வந்திருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. முருகர் கால்பட்ட இடத்துல நம்மளும் போயிருக்கோம் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from Ray's Cookbook. Bye bye.